கர்த்தர் உங்கள் பரிதாபமான உங்கள் குடும்பத்தினுடைய அந்த அடையாளத்தை கர்த்தரால மாற்ற முடியும். ஹல்லேலூயா. பரிதாபமா எல்லாரும் உங்களை பாக்குறாங்களா? நான் சொல்றேன், ஆண்டவர் கையை நீங்க பிடிச்சீங்கன்னா நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. ஆனா கர்த்தரை பிடித்து கொண்டோம். ஆமென். சண்டே சர்வீஸை நாங்க மிஸ் பண்ணதே இல்லை. சர்ச்சில் எந்த மீட்டிங் நடந்தாலும் எங்க அம்மா எங்களை கூட்டிட்டு வந்து முதல் வரிசையில உட்கார வைப்பாங்க. ஹல்லேலூயா. எங்க பழக்கமே தான். சர்ச் சர்வீஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உட்கார வைப்பாங்க. அப்படி கர்த்தருக்குள்ள எங்களை கொண்டு வந்து இழுத்து இழுத்து விட்டதுனால, கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கு நாங்கள் இருவரும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை பரிதாபமாய் பார்த்த அநேகருடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கோம். ஆமென். கர்த்தர் உங்களுக்கும் அதை செய்வார், உங்க பிள்ளைகளுக்கும் அதை செய்வார், நிச்சயமா செய்வார், கண்டிப்பா அதை செய்வார். ஆனா கர்த்தருக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். எவ்வளோ எமோஷனலா யார் வந்து எதை பேசினாலும் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு ஒரு இமி கூட நான் அசைய போகிறது இல்லை. ஆமென். பவுலுக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்துச்சு. என்னதான் நீங்க அழுங்க, நீங்க நேசிக்கிறீங்க, ஆனா இந்த அழுகைக்கு நான் மசிய மாட்டேன். பேதுருவே, நீ வந்து எமோஷனலா நடக்கக்கூடாது அப்படின்னு நீ சொன்னாலும் நான் அதற்கு மசிய மாட்டேன். இயேசு சொன்னார், எனக்கு ஒரு தேவ சித்தம் உண்டு. என்ன சித்தம் தெரியுமா? நான் சிலுவையில் அறையப்படுறேன். அந்த சித்தத்துக்கு குறுக்க யார் வந்தாலும் போ, பொல்லாத ஆவியன்னு தள்ளி விட்டுட்டு தேவ சித்தத்துக்கு நேரப்படும். ஆமென்.